யோசேப்பு தானே சொல்கிறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரத்தில் வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்ளலாம். தேங்க்யூ அப்பா. 20வது வசனம் பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். சொல்லுங்க, நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக நன்மையாக சத்தமா நன்மையாக. பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் பிரச்சனைய ஆரம்பிச்சது பிசாசா இருக்கலாம், ஆனா முடிக்கிறது கர்த்தர் தான் முடிப்பார். எத்தனை பேர் புரிஞ்சு சொல்லுங்க. ஆரம்பிச்சது அவன், ஆனா முடிக்கிறவரு எனக்குள்ள இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர். அவன் ஆரம்பிச்சான், பெரியவர் முடிச்சு வைப்பார். இது எப்படி முடியுமோங்கிற கவலை உங்களுக்கு வேணாம், அதை அவர் பார்த்துக்கிறவர். நம்ம வேலை அவரே. அல்லேலூயா. அதனால இந்த காரியம் என்னமாய் முடியுமோ இல்லை. அல்லேலூயா. கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு குயிக் சர்வே போய் பாருங்க. எத்தனை தீமை நடந்துச்சு, கடைசியில் எப்படி முடிஞ்சு. அப்படிதான் இதுவும் முடிய போகுது. இன்னொரு சாட்சி, அவ்வளோதான். நம்ம 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 தலையில் இன்னொரு சாட்சி. எதுக்கு தான் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு என்ன செய்யலை. இதெல்லாம் நம்ம பஞ்சு, அதாவது ப்ரெஷரில் வர்ற பஞ்சு. இதில் வர்ற பஞ்சு, இந்த ப்ரெஷரில் வர்ற பஞ்சு இருக்கு பாருங்க, அதை நம்பவே கூடாது. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளவளாய் திரும்பி வர பண்ணினார். ப்ரெஷரில் வந்த பஞ்சு. நமக்கும் ப்ரெஷரில் வாயில் என்னென்னமோ வருதா, வரும். அது நீங்களா பேசல, அழுத்தம் உங்களை பேச வைக்குது. அழுத்தமே இவ்வளவு பேச வைக்கும்னா அற்புதம் எவ்வளவு பேசும். அல்லேலூயா. உங்க மத்தியில் வந்தோடனே வார்த்தை கொப்பளிக்குது பாருங்க. அழுத்தத்திலேயே நீங்க எவ்வளவு பேசுவீங்கன்னா உங்க வாயை எப்படி திறக்கிறதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். மவனே, நான் ஒரு அற்புதம் செய்ய போறேன் உனக்கு, நீ பேச மாட்ட, அந்த அற்புதம் பேசும். அல்லேலூயா. அதனால எங்க ஐயா உங்களுக்கு செய்ய போற அற்புதத்தை ஏற்கனவே உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். உங்க நேம்ல. வேற யாரும் போய் ரிசர்வேஷன் பண்ண சீட்ல வந்து நீங்க தான் உட்கார முடியும். வேற ஆள் போய் என்ன செய்ய முடியாது. He has reserved and he has preserved. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் ஏற்கனவே முன்குறிச்சு உங்க பேர்ல முன் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மிஸ்ஸே ஆகாது. என்ன செய்யாது. இப்ப சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது அப்படின்னு சொல்ற ஆண்டவர் சகலத்தையும் நல்லாவே நடத்திட்டு போயிடலாம்ல. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதுன்னு சொல்றீங்க. அது எதுக்கு ஏதுவாகவே நடக்குது? அதை ஆரம்பத்திலே நல்லா நடத்திட்டு போயிடலாம்ல. அது ஒரு கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தை கடைசியில் லாபமா முடிக்கணுமா? அதுக்கு ஆரம்பத்திலே லாபமாவே போயிடலாம்ல. தீமையை தான் நன்மையா முடிய பண்ணணுமா? அதுக்கு நன்மையாவே போயிடலாம்ல. இந்த கேள்வியை கேட்கலாமா கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட? ஒரு தீமையை தந்து அது ஒரு நன்மையா முடிய பண்றதுல உங்களுக்கு என்னையா அவ்வளோ சந்தோஷம்? நான் கஷ்டப்படுறேன்னு தெரியாதா உங்களுக்கு? எனக்கு வலிக்கும்னு தெரியாதா? நான் அழுவேன்னு தெரியாதா? நான் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு தண்ணியில் அப்படி நினச்சி தூங்காமல் கிடப்பேன்னு தெரியாதா? இது எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு டெரராக இருக்கிறீங்க? நீங்கள் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்மூத்தாக பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு. கேட்கலாமா இந்த கேள்வி? நியாயமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் தெரியும் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுத்தோன்னா உன்னைய கையிலேயே. அதனால ஆட்டுக்கு வாழை.
தேவன் ஏன் சில நேரங்களில் நம்மளை பிளஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏன் ஆண்டவர் கொஞ்சம் யோசிக்கிறார் அப்படின்னா, நீ மேலே வந்துட்ட அப்படின்னா உன்னைய கையிலே என்ன செய்ய முடியாது. அதனால மேலே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கு மேலே கட்டடத்தை கட்டினா அந்த கட்டடம் நிற்கும். அல்லேலூயா. உங்களுக்கு வந்த ஏமாற்றம் தேவன் போட்ட ஃபவுண்டேஷன், உங்களுக்கு வந்த நஷ்டம் தேவன் போட்ட ஃபவுண்டேஷன். நீங்க யாரும் ஏமாத்தல, ஆனா உங்களை 4 பேர் ஏமாத்துறதுக்கு தேவன் அனுமதித்தார். தேவன் போட்ட ஃபவுண்டேஷன். சில பேருக்குள்ள ஆண்டவர் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா ஏன் போட்டார்னா, மாடி மேல மாடிய ஆண்டவர் கட்டி எழுப்ப போறாரு. அல்லேலூயா. அதனால ஃபவுண்டேஷன் வெளியில தெரியாது யாருக்குமே. ஃபவுண்டேஷன் எங்க தெரியாது, ஆனா கட்டடம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி காரியத்தை தேவன் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தோல்வியை நம்ம யாருமே விரும்புறதில்லை. எதை விரும்புறதில்லை? ஆனால் சில வெற்றிகளை நீங்கள் ஞானமாக தெய்வீகமாக கையாளணும்னா உங்களுக்கு என்ன தேவை? வெற்றி விருந்து, தோல்வி மருந்து. அல்லேலூயா. இந்த தோல்வினா என்னன்னே தெரியாம மேலே வந்தான் பாருங்களேன், ஒருத்தனையும் மதிக்க மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? நீங்க விசுவாசத்துல ஆண்டவருக்காக காத்திருந்து அதனால ஒரு நன்மையை பெற்று நீங்க உடனே மேலே வந்திருப்பீங்கன்னா, அதாவது இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாளைக்கே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சிருப்பார் அப்படின்னா, இந்த ஆண்டவருக்கு காத்திருக்கிறவனை உங்களால் புரிஞ்சுக்கிறவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு உடனே கிடைச்சிருச்சு. நீங்கள் காத்திருக்கிற ஆளை பார்த்து என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ வருஷமாக காத்திருக்கிறீங்க. தான் நாங்கள் ஜெபம் பண்ணோன்னு அடுத்த நாள் எங்களுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? அற்புதத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு ஃபெய்த் உங்களுக்கு சுத்தமாக என்னன்னா புரியவே புரியாது. அதனால் ஆண்டவன் நம்மளை கொஞ்சம் அவருடைய வெற்றிகளுக்கு பக்குவப்படுத்த, நம்முடைய மனசை பண்படுத்துவதற்காகவே சில ஏமாற்றங்களை, சில தோல்விகளை அனுமதிக்கிறார். தேவன் தோல்விகளை அனுப்புகிறவர் அல்ல. சில நேரம் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காக தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இது தேவன் அனுப்பின பிரச்சனை இல்லை, இது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்த ஒரு நெருக்கடி. இதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மெல்லாம் நல்லவன்னு தெரிஞ்ச ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணாரு. அதாவது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்மளாம் ரொம்ப மோசமானவங்க. நீங்க உங்களை ரொம்ப நல்லவனா நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப டேஞ்சரான டெரர் நீங்க. ஆனா எனக்கு அது என்ன செய்ய மாட்டேங்குது. இப்ப நமக்கு பிரச்சனை நம்முடைய உயரம் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் நமக்குள்ள பெரிய உயரத்தை வச்சிருக்கிறாரு. அந்த உயரத்துக்கு என்ன கொண்டு போறதுக்கு முன்னாடி அவருக்கு உன்னுடைய உயரம் என்னங்கிறது உனக்கு முதல்ல என்ன செய்யணும். ஆனா அவ்வளவு ஈஸியா நம்ம உயரத்தை நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் உம்மை மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். நான் அந்த 10ஓட 11 இல்லை, உங்களுக்காக உயிரையும் தருவேன். ஜெயிலையும் உங்களோட தான் இருப்பேன், உங்களோட கூடயே சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஆண்டவர் பார்த்தாரு, பேதுரு நீ ரொம்ப ஆடுற, நீ ஓவரா பேசுற, உன்னுடைய ஹைட் என்னங்கிறது உனக்கு என்ன செய்யல. ஆனா தேவன் முன்னாடி பேதுரு பேசினது எப்படி பேசுறாருன்னா, நான் ஹெவி வெயிட். என்ன வெயிட்? ஏதோ ஹெவி வெயிட் சாம்பியன் மாதிரி, என்னமோ இவர் ஆண்டவரை ப்ரொடெக்ட் பண்றவர் மாதிரி பேசுறாரு. யாரு? அதனால எப்பவுமே பர்சனல் பாடி கார்டு மாதிரி கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் பார்க்கிறார், உன் ஹைட் என்னன்னு உனக்கு என்ன செய்யல.
அதனால மவனே, முதல்ல உன் உயரத்தை உனக்கு நான் காட்ட போறேன். சேவல் 2 முறை கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை மறுதளிப்ப. இதுதான் பேதுருவோட ரியல் ஹைட். நம்ம ஹைட்டை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தேவன் படுற பாடு இருக்க. மோசையினுடைய உயரத்தை மோசைக்கு புரிய வைக்க தேவனுக்கு 40 வருஷம் ஆச்சு. 40 வயசுல மோசே தன்னை ரொம்ப பெரிய ஆளா நினைச்சிட்டாரு. ஆனா 80வது வயசுல தான் அவருக்கு தெரியுது, நம்ம உயரமே இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மள்ட்ட ஒண்ணு என்னன்னா, இப்பதான் தேவன் பார்க்கிறாரு உன் உயரம் என்னங்கிறத ஒத்துக்கிட்டே இல்ல. இப்ப பாரு, உன்னை நான் எதுக்கு அழைச்சிருக்கிறேங்கிற என்னுடைய உயரத்தை நான் உனக்கு காட்டுறேன். அதனாலதான் என்னோட தரிசன வாக்கியமே ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங். சுத்திகரிப்பின் மூலம் எழுப்புதல் என்கிற தரிசனத்தை தேவன் தந்து இத்தனை ஆண்டுகள் என்ன நடத்துறார். நீ குணப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரரை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் குணமாகிறதுனால நீங்க ஸ்திரப்படுறது இல்ல. தேவன் 100 பேரை குணமாக்கி ஒருத்தனை ஸ்திரப்படுத்த மாட்டாரு. ஒருத்தனை குணப்படுத்தி ஆயிரக்கணக்கான பேரை ஸ்திரப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அதனால இந்த நெருக்கடிகளை ஏன் தேவன் அலோ பண்ணார் அப்படின்னா, நம்ம ஹைட்டை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறாரு. யோவான் 21 திரும்ப மறுதளிச்ச பேதுருட்ட ஜீசஸ் போறப்ப நிமிர்ந்தே பார்க்கல. யார? ஜீசஸ். ஏன்னா பேதுருவுக்கு பேதுருடைய உயரம் என்னன்னு இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு. உன் உயரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, இனிமே பாரு நான் உன்னை எங்க கொண்டு போறேன்னு சொல்லி. என் ஆடுகளை மெய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை. பெரிய பொறுப்பு தூக்கி ஆண்டவர் கையில் கொடுக்குறார். பெந்தகோஸ்தில 2வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் பிரசங்கம் பண்றார். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர். 3வது சாப்டர்ல ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தோடு கூட வந்த பிரசங்கத்தில் 5000. இதுதான் பேதுரு உன்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளான பீட்டரோட ஹைட். ஆமான்னு சொல்லுங்க. அதனால இந்த கஷ்டம் எதுக்கு? நம்ம உயரத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்க தேவன் இதை அனுப்பல, அனுமதித்தார். அல்லேலூயா. அப்போ நம்மெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிந்தும் தேவன் நம்மளை சூஸ் பண்ணார். தேவன் தெரிந்து கொண்ட பொழுதே நம்ம யாரும் நல்ல நலம் இல்லை. சொல்லுங்க, நம்ம எல்லாம் தரிசு. சமீபத்தில் எங்க யூத் கேம்ப்ல சொன்னேன், கையில பிடிக்க முடியாத கன்றாவி. யாரு தெரியுதா உங்களுக்கு இந்த தமிழ் வார்த்தை? இந்த கன்றாவி எங்கடா பிடிச்சிங்க அப்படின்னு சொல்றோமா, அந்த மாதிரி கையில பிடிக்க முடியாத கன்றாவி நாம. ஆனா கன்றாவின்னு தெரிந்தும் என் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார். நான் தரிசனம்னு தெரிஞ்சோம் தேவன் தம்முடைய காரியத்துக்காக என்னை முன்குறித்தார். அல்லேலூயா. இப்ப பாஸ்டர் கிறிஸ்டி அவங்க கையில இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாருன்னா இதுக்கான நல்ல காரியம் உள்ள இருந்துச்சு. சூஸ் பண்ணப்ப நம்ம யாருமே நல்ல நிலை இல்லை, எல்லாமே தரிசு. அப்ப எந்த நம்பிக்கையில ஆண்டவரை என்னை நீங்க சூஸ் பண்ணீங்க? எல்லாம் உழுது சரி செய்யலான்னு தான். எப்படி சரி செய்யலாம்? உழுது. அப்ப தரிசு நிலத்தை நல்ல நிலமானதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நிலத்தை ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? அப்ப உழப்படுகிற அனுபவம் சந்தோஷமாவா இருக்கும். ஏறு பார்த்துருக்கீங்களா? ஏறு ஏறு தெரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். வெரி குட். அந்த ஏரை பிடிச்சி உழவன் வந்து அந்த நிலத்துல வைக்கிறப்பய கீழே அப்படி ஒரு ஷார்ப்பா என்ன இருக்கும், ஒரு ஒரு கூர்மையா இருக்கும். அந்த
அந்த நிலத்தை விதைக்கிறதுக்கு ஏதுவாக அவங்க உழுகிறார்கள். சொல்லுங்க, உழுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப என் மனசு எதனால இவ்வளவு சாஃப்ட் ஆச்சு, என் மனசு எதனால இந்த அளவுக்கு பக்குவமா இருக்குன்னா, நீங்க நல்லவங்கிறதுனால நீங்க இவ்வளவு சாஃப்ட் இல்ல, தேவன் ஏற்புடிச்சு உங்களை உழுததுனாலதான் உங்க மனசு இவ்வளவு சாஃப்டா இருக்கு. பை பர்த்லயே நம்ம எல்லாருமே டெரர். இந்த ரத்தத்திலேயே ஒரு சாஃப்ட்னஸ் சுத்தமாவே இல்லை. அல்லேலூயா. எப்படா இவ்வளவு மெதுமெதுன்னு இருக்கிற, எப்படா எல்லா காரியத்தையும் இவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கிற, எப்படா உன் மனசுல இவ்வளவு விசாலம் என்னன்னா அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டா, இல்லை எங்க அப்பா பாட்டம் பூட்டம் காலத்திலேயே எங்க இருதயம் எப்படித்தான். நாங்க எங்க குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கெல்லாம் அந்த காலத்திலே வாரி வாரி நாங்க வழங்குறவங்க. எங்க ரத்தத்திலேயே இந்த தயால குணம் என்ன செய்யுதுன்னா, நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பரம்பரை தெரியுமா அப்படின்னு நம்ம ஒருத்தருமே சொல்ல முடியாது. அப்ப என் மனசு பக்குவப்பட்டது காரணம் என் பரம்பரை இல்லை, என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்ன உழுததான் காரணம். அல்லேலூயா. அப்ப தேவன் எதுக்கு சில கஷ்டங்களை அனுமதித்து நம்மை உழுகிறார் அப்படின்னா, அவர் பெருசா அவருடைய காரியத்தை நம்ம வாழ்க்கையில விதைக்க போறாரு. விவசாயி பொழுது போல அதான் உழுதுகிட்டு இருக்கேன் சொல்லுவாரு. சும்மா வீட்டில் இருந்தேன், நேரமே போல, அதனால ஏர் பிடிச்சி நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏர் பிடிச்சி உழுகிறார்னா அதுக்கு பிறகு ஒரு காரியத்தை செய்ய போறாரு. அப்ப ஆண்டவர் அவருடைய காரியத்தை நம்ம வாழ்க்கையில விதைக்கிறதுக்காக தான் சில கடினமான பாதைகளின் ஊடாக நம்மளை நடத்தி என்னுடைய இருதயத்தை அவருக்காக பக்குவப்படுத்துற. அல்லேலூயா. அதான் எரேமியா 4:3 வாசிக்கிறோம். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதனால தேவன் உழுது நம்மளுக்குள்ள விதைக்க போறார். உழப்படுகிற அனுபவம் இனிக்குமா வலிக்குமா? கஷ்டகாலம் இனிக்குமா வலிக்குமா? அந்த தோல்வி, அந்த ஏமாற்றம், அந்த கஷ்டம் மனசுக்கு வலிய கொடுத்தாலும், சொல்லுங்க, வலசுக்கு வலிய கொடுத்தாலும் கடைசியில் மனசு என்ன செஞ்சிருச்சு? பக்குவப்பட்டுருச்சு. அல்லேலூயா. தேவன் நம்மளை உழும் பொழுது நாம அழக்கூடாது, ஆனா அழுகாச்சியா வரும். கண்ணிலிருந்து மலையா கண்ணீர் என்ன செய்யும்? ஆனா தேவன் சொல்றாரு, அழாத, நான் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உழுதுகிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உழுது கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சோ இது தேவன் அனுமதித்த ஒரு அழுத்தம். சொல்லுங்க, அழுத்தம். இந்த அழுத்தத்துக்கு பின்னாடி ஒரு அழைப்பு இருக்கு. நீங்க அழைக்கப்பட்ட பாத்திரங்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு அழுத்தம். These are calling related pressure. யோசேப்பு வாழ்க்கையில ஏன் இவ்வளவு அழுத்தம்? அதுக்கு பின்னாடி ஒரு அழைப்பு. பேதுரு வாழ்க்கையில, தாவீது வாழ்க்கையில, சவுலால ஏன் இவ்வளவு அழுத்தம்? அதுக்கு பின்னாடி ஒரு, இப்போ உங்க வீட்டுக்காரரே உங்களுக்கு கொடுக்குற அழுத்தத்துக்கு பின்னாடி ஒரு காலிங் இருக்கலாம்ல. எவ்வளவு சிரிப்பு பாருங்க தாய் குலத்துக்காக. உங்க மனைவி உங்களுக்கு கொடுக்குற பிரஷருக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய கனமான அழைப்பு இருக்கலாம்ல. அல்லேலூயா. சில நேரம் மனைவியை வச்சு கணவரை உழுகிறார், சில நேரம் கணவரை வச்சு மனைவியை உழுகிறார், சில நேரம் பிள்ளைகளை வச்சு அப்பா அம்மாவை உழுகிறார், சில நேரம் பெற்றோரை வச்சு பிள்ளைகளை
உழுகிறார். ஸோ ஏறு யாருன்னா உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவர் தான் அந்த ஏறு. மத்தால நீங்க டிமி கொடுத்துட்டு ஓடிடுவீங்க. அப்ப நெருக்கடி யார் வழியா? நெருக்கமா இருக்கிறவங்க வழியா தான் நெருக்கடி. அல்லேலூயா. நெருக்கமா இருக்கிறவர் வழியாதான் நெருக்கடி. இதுக்கு பின்னாடி தேவனுடைய கரை இருக்குன்னு தெரியாம நீங்க ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த நெருக்கடி என்னை விட்டு நீங்குவதாக, இந்த அழுத்தம் என்னை விட்டு எடுபடுவதாக அப்படின்னு போய் நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுவீங்கன்னா அவர் சொல்லுவார், டே பிஹைண்ட் த ஸ்கிரீனே நான் தான். பிஹைண்ட் த ஸ்கிரீனே யாரதான் இருக்கிறா? இப்ப நிலம் சொல்லுது, அந்த ஏறு கூர்மையா இருக்கிறத அப்படியே உடைச்சு விழும் பொழுது அந்த ஏரை பிடிச்சிக்கிட்டு நிக்கிற அந்த உழவரை பார்த்து, ஐயா கொஞ்சம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப அழுத்தாதீங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணா அந்த உழவன் சொல்லுவாரு, அழுத்துறதே நான் தான். அல்லேலூயா. இந்த கத்தியை சாணம் பிடிக்கிறப்ப பொறி பறக்கும். என்ன பறக்கும்? அந்த மாதிரி சில நேரங்களில் வீட்டில் ப்ரெஷர்ல பொறி பறக்கும். அந்த பொறி பறக்கிறப்ப ஏன்டா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணோன்னு மனசுல ஒரு, இந்த ஆளை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம கல்யாணம் பண்ணாமலே என்ன செஞ்சிருக்கலாம்ல. பொறி பறக்கும். இதெல்லாம் பெத்ததுக்கு இவனெல்லாம் பொறி என்ன செய்யும்? ஆண்டவரே இந்த பொறி பறக்குது, நான் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு நீங்க ஜெபம் பண்ண அவர் சொல்றாரு, டேய் கத்தியை பிடிச்சிருக்கிறது நான் தான், கீழே பிடலை அழுத்துறதும் நான் தான், சாணை பிடிக்கிறதும் எல்லாமே நான் தான். எதுக்கு தான் இப்படி நடக்குதோன்னு கேட்காத, நான் உன்னைய ஷார்ப் பண்றேன். அல்லேலூயா. அதுலயும் ஒரு பக்கம் பிடிச்சா பார்த்தாது, திருப்பி பிடிக்கிறாரு. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மேல். அல்லேலூயா. சில பேர்லாம் ஏன் இவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறான்னா தேவன் பிடிச்ச புடி அப்படி. சில பேரெல்லாம் பார்க்குறப்ப பிடிக்கல போல தெரியுது. ஆண்டவருடைய நோக்கம் உங்களை ஷார்ப்பன் பண்றது. அழுத்தம் என்ன கூர்மையானவனா மாத்திருச்சு. முன்னும் பின்னும் தேவன் அனுமதிச்ச இந்த நெருக்கடி என்னை எப்படி மாத்திருச்சு? ஷார்ப்பா மாத்திருச்சு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இது புரியாம எனக்கு வலிக்குது ஆண்டவரே, இந்த அழுத்தத்தை என்ன விட்டு எடுமா ஆண்டவரே. அவர் சொல்லாரு, நான் அதை கண்டுக்கிறவே மாட்டேன். இந்த ஜெபத்துக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கிற மாதிரி ஐடியாவே என்னன்னா, நான் மாறாதவர்னு முடிச்சிருவாரு ஆண்டவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்ப எது வரைக்கும் ஆண்டவரே இந்த நெருக்கடி மாறாது? நீ மாறுற வரைக்கும் இந்த அழுத்தம் லைஃப்ல இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஆட்டுக்கால் பாயெல்லாம் சில இடத்துல சாப்பிட்றப்ப அப்படி முறுக்கு மாதிரி இருக்கும். எலும்பு எப்படி இருக்கும்? எப்போ அந்த எலும்பு முறுக்கு மாதிரி ஆச்சு அப்படின்னா, குக்கரில் வச்சு இந்த விசில் இருக்கு பாருங்க, 1 விசில் 2 விசில் 3 விசில் 4 விசில் 5 விசில், கல்லு மாதிரி இருந்த எலும்பு இப்படி முறுக்கு மாதிரி மாறினதுக்கு காரணமே விசில். சொல்லுங்க, விசில். சில பேரை சும்மா தண்ணியை ஊற்றி 2 எலும்பை உள்ளே போட்டாலும் வேக மாட்டான். அவனுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு அதில் ஒரு கேஸ்கெட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு விசிலை போட்டு ஏர் டைட்டில் வச்சு கீழே கொளுத்தி விட்டோம்னா அந்த ஆவியில் ப்ரெஷரில் அவன் உள்ளே கிடந்து திணறி வேர்த்து கொட்டி 2 விசில் 3 விசில் 4 விசில் கடைசியில் வெளியே எடுப்பார் பாருங்க, அவன் வேல்யூவே தனி. ஆண்டவரே பிரஷர் ஓவரா இருக்கு, 3 விசில் தான் வந்திருக்கு, இன்னும் 8 விசில் இருக்கு.
அவ்வளவு ஈஸியெல்லாம் உன்னை அறவை கடை வெளியே எடுக்க முடியாது. எடுத்தா 4 பேர் பல்லு போயிடும். நீ வெளியில வர்றப்ப சோறுனா நீங்க வாட்டில் ஈஸியாக வடிச்சிடலாம். அந்த பிரியாணி இருக்கு பாருங்க, இந்த பிரியாணி வந்து நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது சாட்சியை சொல்லும். எல்லாம் வேக வச்சாங்க, கடைசியில் சட்டியை தூக்கி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், கீழே சிம்மில் வச்சுட்டான். அதுக்கு மேலே தப்பிச்சோம்டா நினச்சா மேலே ஒரு சட்டியை போட்டு கங்கள்ளி கொட்டி தம்முண்டான். கீழே சிம்ம, மேலே தம்மு, கீழையும் சூடு மேலையும் சூடு. எல்லாம் முடிச்சுட்டு அந்த மூடியை திறந்தா வாசனை ஊற கூட்டு கம 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 கமன்னு இருக்கு. உடனே பிரியாணிகிட்ட போய் சோறு கேட்டுச்சான். நானும் தான் உன்ன மாதிரி அரிசி, என்னையும் தான் வேக வச்சாங்க, எனக்கு எந்த மவுசும் இல்லை. ஆனால் ஓ மூடியை திறந்த உடனே இவ்வளவு கமகமான வாசனை வருதுன்னா இது பெரிய ஓர வஞ்சனை அப்படின்னு அரிசி யாரை பார்த்து சொல்லிச்சான்? உடனே பிரியாணி சொல்லிச்சான், உனக்கும் கீழையும் மேலையும் வச்சா தெரியும் அப்படின்னுச்சான். சில கடாமுடான்னு இருந்தவன்லாம் இன்னைக்கு இவ்வளவு சாஃப்ட் நேச்சராக இருக்கிறான்னா அதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா, தேவன் அவனுக்கு செஞ்ச ப்ரெஷர் ஊழியம். அப்படி என்ன ஊழியம் அதுக்கு பேரு? இந்த விவரம் தெரியாம நீங்க இந்த அழுத்தம் நீங்கட்டும் ஆண்டவரே, டேய் வச்சதே நான் தான். எதுக்கு ஆண்டவரே இந்த அழுத்தம்? உன்னைய பயன்படுத்தி நான் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானிச்சிருக்கிறேன். அதற்கான மன பக்குவத்தை, அதற்கான பண்பாடை, அதற்கான மெச்சூரிட்டியை, அதற்கான மன விசாலத்தை உனக்குள்ள கிரியேட் பண்ணுவதற்காக இந்த அழுத்தங்களை நானே உன்னோட லைஃப்ல அலோ பண்றேன். அல்லேலூயா. சவுல் மாதிரி தாவீது இல்லைல, டேவிடோட லெவலே வேற இல்ல. சவுல் எல்லாருக்கும் பிரஷர் கொடுக்கிறவர், ஆனா தாவீது பிரஷர்ல உருவான மனுஷன். அல்லேலூயா. அதனால நீங்க விவரம் தெரியாம ஆண்டவர்கிட்ட போய் இந்த அழுத்தம் என்னை விட்டு நீங்கட்டும் இனிமே ஜெபம் பண்ண மாட்டீங்களே? என்ன ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 விசில கூட்டிடுவாரு. அதனால உமக்கு சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள் ஆண்டவரே. நீங்க எப்படி ஜெபம் பண்ணோம்? இதோ உமது அடிமை மரியாள் மாதிரி நீங்க என்ன சொல்லிருந்தீங்க? இதோ உமது. சில நேரங்கள்ல நமக்கு ஒரு பிளெஸிங்கை கொடுக்கிறதுக்கு முன்னாடி தேவன் நமக்கு ஒரு டீச்சிங்கை கொடுக்க விரும்புறார். Blessing without teaching is dangerous. Teaching with a blessing safe. நீங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொன்னா, டே ஆசீர்வாதத்தை கொடுத்துடலாம், உனக்கு அதை கையாளுறதுக்கான மெச்சூரிட்டி இல்லை. அதனாலதான் நிலத்தை உழும் பொழுதுதான் நிலம் உடைகிறது. உழாம ஒரு தரிசு நிலத்தை உடைக்க நம்மளால, உங்களை குறிச்ச தரிசனம் பெருசுங்கிறதுனாலதான் தரிசு நிலத்தை தேவன் உழுது உடைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால சில நேரங்களில் சும்மா சொல்லி கொடுத்தா நமக்கு எந்த பாடம் இன்னைக்கு வரைக்கும் மனசுல நல்லா இருக்கு? சொல்லி கொடுத்த பாடமா, தலையில ஒரு வலியோட கத்துக்கிட்டது வாழ்நாள் முழுசு மைண்ட்ல நச்சு உட்கார்ந்து இருக்கா? அதனால சில பெரிய மனுஷங்க சில முக்கியமான பாடத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க சில கடினமான பாதைகளை தேவன் அனுமதிக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நிறைய தீர்க்க தரிசனங்களோட ஆபிரகாமை அழைச்சாரா? வந்தாரா?
கானான் தேசத்துக்கு வந்துட்டார்ல, வந்த இடத்துல பஞ்சமாயி போச்சு. என்ன ஆகி போச்சு? பஞ்சம் ஆன உடனே இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நம்ம செத்து போயிடுவோமோ? ஆண்டவர் சாகிறது கலைச்சாரா, வாழ்றது கலைச்சாரா? அதனால இவருக்கு என்னன்னா, ஆண்டவர் மேலேயே கொஞ்சம் நம்பிக்கை. என்னன்னா, நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, ஆனா வந்த இடத்துல இப்ப என்னன்னு பார்த்தா பஞ்சம் ரொம்ப கொடுமையான பஞ்சமா இருக்கு. நான் உங்களை நம்ப மாட்டேன்னா நான் என்னன்னா சொல்லலை, ஆனால் நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு எகிப்து பக்கம் போயிட்டு என்ன செஞ்சிடறேன்னா வந்துடுறேன் அப்படின்னு. ஐயா எந்த பக்கம் போறாரு? எகிப்து பக்கம் போறப்ப ஒரு மனைவியை பார்க்குறாரு. நீ பயங்கர அழகா இருக்கிற, எகிப்துல போய் நான் உன்னை என்னோட மனைவின்னு சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளோதான், என்னைய வெட்டி போட்டுட்டு உன்னைய கல்யாணம் முடிச்சிருவாங்க. அதனால உன் வீட்டுக்காரன் உயிரோடு இருக்கணும்னா உங்கள் அத்தான் சொல்கிற பொய் அப்படியே சொல்லு. எங்கேயும் போய் என்னை உன் கணவர்னு சொல்லிடாத. இது முதற்கொண்டு எகிப்தினுடைய எல்லையில் கால் வைக்கிற இது முதற்கொண்டு நான் உன்னுடைய பிரதர், நீ என்னுடைய சிஸ்டர். ஏன்னா உன்னாலே நான் உயிர் பிழைக்கும்படிக்கு உன் நிமித்தம் எனக்கு தயவு உண்டாகும்படி. அந்த வேர்டு தான் ஆண்டவர் கொஞ்சம், ஏண்டா எவ்வளோ பெரிய பிளானை போட்டு நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குறதுக்கு நான் அழைச்சிருக்கிறப்ப நீ எவ்வளவு சின்ன புத்திக்காரனாக இருந்தா உன் மனைவியை வச்சுக்கிட்டு நீ உன்னைய காப்பாற்றிக்கிறேன்னு நினைப்ப. உன் புத்தியே சரியில்லையே. இந்த லெவலில் இருக்கிற உன்னை ஆசீர்வதிச்சா அது நல்லாவே என்னன்னா, அதனால் உன் போக்கிலேயே உன்னை போக விட்டு உனக்கு அங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதுக்கு பிறகு உன்னை வேற லெவலில் வெளியே என்ன செய்ய போகிறேன். இதுதான் ஆண்டவருடைய. சில நேரங்களில் நம்ம போக்கிலேயே விட்டு நமக்கு சொல்லி கொடுப்பாரு பாருங்க. அந்த மாதிரி போகிற போக்கில் அவர் சொல்றார் பாருங்க. 12வது வசனம் 11. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை, ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும். யார் நிமித்தம்? ஆண்டவர் பார்க்கிறாரு, டே இதை விட கேவலமா என்னை இன்சல்ட் பண்ண முடியாதுடா. உன் மனைவி தான் உனக்கு ப்ரொடெக்ஷனா? உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். சொல்லி கொடுத்தபடி இந்த அம்மனியும் பண்ணிடுச்சு. பண்ண உடனே பார்வோன் தூக்கிட்டு போயிட்டான். யார? சாராளை தூக்கிட்டு போன பின்னாடி சும்மா இருந்தானா? ஏன்னா பொண்ணு கொடுக்குறது யாருன்னா அண்ணங்காரன் வீட்டில் இருக்கிறான்ல. அதனால் ஃபோனை போட்டு, என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கிறீங்க, தங்கச்சியை குறித்து கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கா, பத்திரமா இருக்கிறான் அப்படின்னு பார்வோன்ட்ட இருந்து என்ன வந்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு தாங்க முடியல. சும்மாவே நான் இருதலை கொள்ளி மாதிரி சோதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இவன் வேற ஃபோனை போட்டு மாப்பிள்ளான்றான், மச்சாங்கிறான். உனக்கு சாப்பிட்டீங்களா மாப்பிள்ள, நல்லா தூங்குனீங்களா, தங்கச்சியை குறித்து கவலைப்படாதீங்க, நல்லா அவாட்டில் சேஃபாக என்ன செய்கிறான்னா இருக்கிற. கல்யாணத்துக்கு ஒரு தேதியெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம். இந்த மாப்பிள்ளைக்காரனுக்கு வீட்டுக்காரனுக்கு அது மட்டும் இல்லை, ஆடு மாடு ஒட்டகம் கழுத வேலைக்காரி வேலைக்காரனை அனுப்புனா வீடெல்லாம் பார்த்தா அப்படியே ஆடு சத்தம் மாடு சத்தம் ஒட்டகம் சத்தம், செல்வம் கொளிக்குது. யார் வீட்டில்? இப்ப ஆபிரகாமுக்கு சகிக்கல. தான் செஞ்ச செயலை நினைச்சு. ஆனா அங்க இருக்கா பாருங்க யாரு? சாராள். அவ கெட்டியா ஆபிரகாம் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றா, நீ மறந்தும் அத்தான்னு சொன்ன, உங்க அத்தான் செத்தான். அத்தான் உயிரோடு இருக்கணும்னா தாலி பாக்கியத்தை புடிச்சுக்க. இவங்க போட்ட நாடகம் கடைசியில் ஏடாகூடமாய் போச்சு. இப்ப ஆபிரகாம் புலம்புறாரு, எனக்கே என்னை பிடிக்கல, தெரியாம செஞ்சு தொலைஞ்சிட்டேன், உள்ள வந்துட்டேன், என்னால் இப்ப வெளியில எப்படி வர்றதுன்னு என்னன்னா தெரியல. அவன் வேற மாப்பிள்ளை எப்படி இருக்கிற, மச்சான் அப்படி இருக்கேன்னு கல்யாணத்துக்கு தேதி குறித்து டெட்லைன் நெருங்கிட்டு இருக்கு. என்னைக்கு மோதிரம் பார்த்த போறாங்களோ என்னன்னா
தெரியல, என்னதான் என் தங்கச்சியை கூட்டிட்டு வர்ற மாதிரி அசிங்கமா இருக்கு ஆண்டவரே, எதையாவது செய்யுங்க ஆண்டவரே. சில நேரம் நம்ம பண்ணுன அசிங்கத்துக்கு தேவன் செய்யற அற்புதம் தான் தீர்வு. அழகா சாராளை நிமித்தம் பார்வோனுடைய அந்த வீட்டை தேவன் வாதிச்சு அற்புதமா ஒரு அற்புதம் செஞ்சு சாராளை வெளியே கொண்டு வர்றாரு. ஆடு மாடுகளோட வேலைக்காரிகளோட எகிப்திலிருந்து வர்றாரு. யாரு வர்றப்பே ஆபிரகாம் மனசுக்குள்ள, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு சரியான பாடத்தை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். என்னை போஷிக்கிறவரும் நீர்தான், என்னை காப்பாற்றுகிறவரும் நீர்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்க, உன் மனைவியோட அழகு உன்னை காப்பாற்றாது, என் காலிங் தான் உன்னை காப்பாற்றும். எத்தனை பேர் புரிஞ்சு? அழகு இல்ல, அழைப்பு காப்பாத்துச்சு. ஆபிரகாமுடைய உடைமைகள்ல எதையாவது ஒன்னை எவனாவது தொட்டான்னு வச்சுக்கங்க, கதை முடிஞ்சு. அவன் ஆபிரகாம தொடல, ஆபிரகாமோட காலிங்க தொடுறான். இந்த கற்பத்திலிருந்து ஒரு பெரிய ஜாதி வரும்னு நான் வாக்கு பண்ணி எவ்வளோ பெரிய பிளானோட ஸ்கெட்ச் போட்டு நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். ஒரு சின்ன புத்திக்காரனா வயிற்று பொழப்புக்கு போறியாடா இங்க, உன்னை எல்லாம் ஆசீர்வதிச்சா நல்லா இருக்கும். அதனால நீ பண்ண மிஸ்டேக்கை வச்சு நான் உனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து நான் உன்னை வெளியே கொண்டு வர்றேன். எகிப்தை விட்டு வெளியே வந்த ஆபிரகாம் பழைய மாதிரி வரல, வேற லெவல் ஆபிரகாம். இங்க கத்துக்கிட்ட பாடத்தோட ரிசல்ட் ஆதியாகமம் 14 தெரியும் பாருங்க. சோதம் குமராவை ஜெயிச்சுட்டு போன ராஜாக்களை ஆபிரகாம் போய் அடிச்சு பின்னாடி வர்றப்ப 21 வசனம் பாருங்க, 14:21. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அவர் சொல்றாரு, நீ கொடுக்குற காசை வச்சு நான் பெரிய ஆள் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. என்னை பெரிய ஜாதி ஆக்குகிற தேவனுக்கு நேராக என் கையை, நான் கையேந்திரவே இல்லை. எனக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்கு, என்னை குறிச்ச தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. நான் கையேந்தி பிழைக்கிறவே இல்லை, கையை உயர்த்தி உயர்த்தி என் ஆண்டவரை ஆராதிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. டேய், ஆபிரகாம்னால தாண்டா நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. என்னால் ஆசீர்வதிக்கப்பட போகிற நீங்க எப்படா என்னை ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் பார்க்கிறார், ஆபிரகாம் முக்கியமான காரியத்தை புரிஞ்சுக்கிட்டான். எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? இப்ப உங்களால் ஆசீர்வதிக்கப்பட போகிற ஆளு உங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்க தான் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். எந்த குடும்பத்திலிருந்து ஏதாவது வந்தா நீங்க பொழைச்சிக்கலாம் நினைக்கிறீங்களோ அந்த குடும்பம் உங்களால தான் பொழைக்கும். கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி உங்களை தான் முன்குறிச்சிருக்கிறாரு. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு அவங்க காரணம் இல்ல, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க என்ன சொல்லக்கூடிய இடத்துல தான் தேவன் உங்களை நாட்டி இருக்கிறார். இந்த பாடத்தை யாரு கத்துக்கிட்டா? அதனால அவர் சொல்லிட்டார், எப்பா சாமி போதும், ஏற்கனவே பஞ்சமூளைக்கு போய் செம்மத்தியா ஒரு பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே இந்த தப்பை நான், அதனால யாரு கொடுத்து எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி, என்னை போஷிக்கிறவர் மேலே இருக்கிறாரு, கையை உயர்த்துறேன், அவரை நான் ஆராதிக்கிறேன்,
அவர் என்னை ஆசீர்வதிக்க போறாரு. அதுதான் எனக்கு பிரதானமே ஒழிய நீ எல்லாம் கொடுத்து ஆபிரகாம் வந்து வசதிக்கு வந்தான்னு சொல்லி கேவலமா இருக்குடா. வெளியே எங்கேயும் போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சதுனால தான் நீங்க பெரிய ஆளு. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு செஞ்ச உதவினால நீங்க மேலே வந்த ஆள் இல்லை. தேவன் உங்களுக்கு தந்த காலிங்னால நீங்க மேலே வந்த நபர் என்கிற சாட்சிய தேவன் உங்களுக்கு அருளி செய்ய விரும்புகிறார். இந்த பாடத்தை யார் நல்லா கத்துக்கிட்டா? எப்படி கத்துக்கிட்டாரு? அவர் செஞ்ச மிஸ்டேக்கையே தேவன் மிராக்கிளா மாத்துறாரு. ஒருவேளை ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை பண்ணி நீங்க சிக்கல் இருப்பீங்கன்னா அந்த மிஸ்டேக்கையே மிராக்கிளா மாத்தி கர்த்தர் வெளியே உங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு பாடத்தோட நீங்க வருவீங்க. கத்துக்கிட்டேன் ஆண்டவரே, கத்துக்கிட்டேன். தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு சூடு இல்லை சுவடு. நம்ம சோடுன்னு தெரியாம சூடு சூடுன்னு சொல்லிட்டோம். நம்ம ஆண்டவர் தப்பு செஞ்சவனுக்கு சூடு வைக்கிற ஆண்டவர் இல்லை. மாட்டுக்கு சூடு வச்சு இனிமே வந்து நீ இந்த பக்கம் போவன்னு அப்படி வைக்கிறது இல்லை. நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு முன்னாடி ஒரு பாதையை காட்டிட்டா அந்த பாதையை விடாதான். அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் பாதை மாதிரி போறப்ப நமக்கு சூடு வச்சு மாவனே போவடா இனிமே வெளியே போவனி முதல்ல அப்படின்னு சூடு வச்சு கோடு போட்டு நமக்கு சொல்லி கொடுக்குறவர் இல்லை. நான் பாதை மாதிரி செல்லும் பொழுது எனக்கு முன்பாக ஒரு செவ்வையான பாதையை காண்பித்து இதுதான் சுவடு, இதில் தான் நீ நடக்கணும்னு சொல்லி இந்த நல்ல மாட்டுக்கு தேவன் காண்பிச்ச அவருடைய சுவடுகளுக்காக ஸ்தோத்திரம். சூடு வச்சு எத்தனை நேரம் தாங்குவீங்க? உடம்பு ஃபுல்லாக சூடாக தான் இருக்கு. நம்ம பண்ணுற சேட்டை இருக்கு பாருங்களேன், உடம்பு ஃபுல்லாக அப்படி வரி குதிரை மாதிரி இருப்போம் நம்ம. இப்போ என்னடா அப்படி சர்ச்சுக்கு போய் வரி குதிரை மாதிரி வந்துருக்குறீங்க? ஒவ்வொரு முறை தப்பு பண்ணுறப்பெல்லாம் விழுக்கிறார். பழுக்க காய்ச்சி என்ன போடுறாருன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு இந்த நல்ல மாடு கெட்ட மாடு சூடாக வாங்கிட்டு என்ன செய்யுதுன்னா, ஆனால் லேசாக ட்ராக் மாறுறப்ப எல்லாம் தேவன் வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுதெல்லாம் வழி இதுவே என்கிற சத்தத்தை எனக்கு பின்பாக துணிக்க பண்ணி அவர் காண்பிச்ச பாதல் என்னை நடத்துகிற இந்த தேவனுக்கு இந்த பாடம், இந்த சறுக்குதல், இந்த அழுத்தம் என்னை அழைப்பின் பாதைக்கு கொண்டு வந்திருக்குன்னா இந்த ப்ரெஷருக்காக ஸ்தோத்திரம். கையை தட்டி அப்பாவுக்கு இப்போ இந்த அழுத்தம் நம்மளை ட்ராக்கு கொண்டு வந்துருச்சா? நம்மளை ட்ராக்ல கொண்டு வந்து விட்ட ப்ரெஷருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே ட்ராக் மாறுவேன்னா ஒரு ப்ரெஷரை அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வராதே வாயில இருந்து நீ என்னடா கேட்கறத நானே அனுப்புறேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால எதுக்கு தான் அப்படி நடக்குதோன்னு சொல்லாதீங்க. எல்லாம் வாய்க்கால்ல தண்ணி ஓடுது. ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணீரை இந்த பக்கம் வயலுக்கு திருப்பணும். நீங்க இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியை போய் பார்த்து தண்ணீரே நேரம் எல்லாம் போகாத, இந்த பக்கத்து வயலுக்கு தண்ணி பாயணும். அதனால நேராக போகாமல் கொஞ்சம் நீயே ஒரு லெஃப்டில் திரும்பி இந்த வயலில் தண்ணி பாஞ்சிருன்னு சொன்னால் தண்ணிக்கு புரியாது. அதனால விவசாயி என்ன பண்ணுவார்? ஒரு மம்பட்டி எடுத்து அந்த வாய்க்காலில் தண்ணி ஓடுற நடு பாதையில் 2 மம்பட்டி மண்ணெல்லி போட்டார்னு வச்சுக்கோங்களேன். இந்த தண்ணி நேரா போய் என்ன செய்யும்? முட்டி, சொல்லுங்க முட்டி. அப்புறம் சில பேரை திருப்புறதுக்குன்னு ஆண்டவர் அவன் போற பாதையில் அவன் ஆசையில மண்ணெல்லி போடுவார். இதுக்கு பேர் தான் ஆசையில. ஏன் ஆசையில மண்ணெல்லி போடுறது உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா? டேய், அப்பதான் நான் காட்டுற பக்கம் நீ திரும்புவ. நிறைய பேர் ஆண்டவர் பக்கம் திரும்பினது காரணமே ஆசையில மண்ணு விழுந்தது. இப்ப கூட நீங்க ஒரு ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க,
நான் வந்ததே ஒரு செய்தியை சொல்றேன். உன் ஆசையில் இந்த வாரம் மண்ணு. சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க, விழுதா இல்லையான்னு பாருங்க. நான் பாஸ்டர்கிட்ட கேட்பேன், கிறிஸ்டி பாஸ்டர்கிட்ட, என்ன பாஸ்டர் எத்தனை பேர் ஆசையில் மண் விழுந்துச்சு? அடுத்த வாரம் சாட்சி, ஆசையில் மண் விழுந்த சாட்சி. எல்லா தண்ணியும் திருப்ப முடியாது சாமி. வாய்க்காலில் வர்ற தண்ணியில் தான் மண்ணை வெட்டி போட முடியும். உன் மேலே ஏன் மண்ணள்ளி போட்டு உன்னை திருப்புறாருன்னா, நீ சாக்கடை தண்ணி இல்லை, நீ அவருடைய வாய்க்காலில் ஓடி வருகிற தண்ணி. அதனால தான் தம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவர் அவருடைய நோக்கத்துக்கு நேராக உங்கள் குடும்பத்தை, உங்களை, உங்கள் சந்ததியை திருப்புறார். அல்லேலூயா. அதனால இந்த வாரம் ஒரு ஏமாற்றம் வருகிறது. இவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் பண்ணி ஒரு சூறாதி சூறப்புலி எழுப்ப முடியல என்னால. இந்த வாரம் ஒரு ஏமாற்றம். அல்லேலூயா. அது அவருடைய சித்தத்துக்கு நேராக உங்களை திருப்புகிறது. முதல்ல மாத்திரமா வரும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஐயா, நல்ல வேலை மண்ணெளி போட்டீங்க, இல்லைன்னா நாசமா போயிருந்திருப்பேன் நான். இதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாரு, ஆசீர்வதிப்பாரு, ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வதிக்கிறவர் தான் கர்த்தர். ஆனால் இந்த மாதிரி சில ப்ராசஸ்லாம் இருக்கு, இல்லைன்னா நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது. அல்லேலூயா. உங்கள் காலிங் பரிசு, உங்களை கொண்டு தேவன் செய்ய தீர்மானிச்சிருக்கிற காரியம். அதனால உங்களை தேவன் உங்களுக்கு ஊழியம் செஞ்சு உங்களை ஒரு பெரிய மனசுக்காரனாக மாத்துறாரு, பண்பட்ட மனுஷனாக மாத்துறாரு, பக்குவப்படுத்த மனுஷனாக மாத்துறாரு, காரியங்களை புரிஞ்சுக்கிற மனுஷனாக உங்களை மாத்துறாரு. இது தேவன் பர்சனலாக எனக்கு செய்கிற ஊழியம். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரிய உயரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, பெரிய காரியங்களை தேவன் வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு உங்க பகுதியை ஆசீர்வதிக்கணுங்கிறத தேவனுடைய சித்தம். 4 பேர் தூக்கி விட்டதுனால நீங்க பெரிய ஆள் இல்லை, தேவன் உங்களை அழைச்சதுனால நீங்க பெரிய ஆள். அந்த மாதிரி சாட்சியோட தான் இந்த ஓட்டத்தை நான் முடிப்பேன். ஆண்டவரே, என்னை முன் குறிச்சதுக்காக